என்னங்க இப்படி திடீர்னு வந்திருக்கீங்களா? என்ன இப்படி கேட்கிறீர்கள்? மிருகங்களின் தொல்லை அதிகமாக இருக்கிறது என்று புகார் வந்ததே. அப்படி ஒன்றும் இல்லை நிஜமா. அப்படியா? ஆமாங்க. மிருகங்கள் பயிர்களை நாசம் செய்யவில்லையா? இல்லைங்க, அறுவடை ஒழுங்கா நடக்குதுங்க. அப்படியா? இந்த தவறான செய்தி ஏன் நம்மளும் சொல்லப்பட்டது? யார் இந்த சூது செய்திருப்பார்கள்? சரி, நாளை விடியற் காலையில் நாம் ஊருக்கு புறப்படுகிறோம். தயாராகட்டும் ஏற்பாடுகள். உத்தரவு. செல்லையா, நீயா? என் எஜமான் கருணாகரின் உத்தரவு. நீ ஏன் இந்த காரியத்தில் இருந்தாய்? உண்மை தங்க சொல்றேன். கருணாகரையா பையன் அனுப்பிச்சார். என் நண்பன் மீது பரிசோத்துறாய். என் குழந்தைக்கு சத்தியமா சொல்றீங்க. உங்களை ஏமாற்றி வேட்டைக்கு அனுப்புறதே உங்களுக்கு கூறதுக்கு தாங்க. என்ன அநியாய உலகம். எஜமா, நீங்க இவ்வளவு நல்லவங்க எனக்கு தெரியாம போச்சு. இந்த நன்றியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். எஜமா, ஒரு விஷயம். இளவரசரை பாம்பு விட்டு கடிக்க வச்சு கொண்டு அதோடு பால் விஷத்தை கலக்கி இளவரசர் கொண்டதாக மகாதேவி அம்மாவில பழியில் சுமத்திட்டாங்க. அவங்க சிறையில கூட அழைச்சிட்டாருங்க. என்ன அர்த்தம்? என்ன ஆயிட்டு? சொல். என் மூச்சு மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதுவும் அடங்கி போச்சு. நான் எல்லாம் சரியா போயிடும். என்னடா உலகிறாய்? வல்லவன் என்ன? வல்லவ வந்துகிட்டே இருக்கும். உயிரோடவா? இல்ல, செத்தா வருவான். முட்டாள். அவன் வரப்போகிறான். குறிவைக்கு முன்பே பட்சி வரப்போகிறது. ஜாக்கிரதை. ஓ, வா வல்லவா, வா. உனக்கு விஷயம் தெரியுமா? தெரியும். இளவரசர் எங்கே? மகாதேவி எங்கே? பார்த்தாயா? இந்த கேள்வி என்னிடம் நீ கேட்பாய் என்று தெரிந்துதான் மகாதேவி சிறையிலும் இளவரசர் உடலை வைத்தியர் பாதுகாப்பிலும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். கொன்றவள் தப்பித்து விட்டால் பதில் சொல்வது யார்? அவள்தான் கொண்டாள் என்பது உனக்கு எப்படி தெரியும்? கையும் களவுமாக பிடித்தேன், காவலில் வைத்தேன். மகாதேவி சிறையில உனக்கு அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இருப்பவர் வேட்டைக்கு சென்று விட்டால் அடுத்தபடி இருப்பவர் தானே கவனிக்க வேண்டும். நீ செய்தது மோச செயல். குறையாத நீதியை மோசம் என்று சொல்லும் அளவுக்கு குருடாகிவிட்டது உன் கருத்து. குற்றவாளிக்கு தண்டனை.
இதுதான் சோழ நாட்டு நீதி. அவள் குற்றவாளி என்று நீ எப்படி முடிவு செய்தாள்? சபை கூட்டப்பட்டதா? சான்றோர்கள் வாதித்தார்களா? சாட்சிகள் விசாரிக்கப்பட்டார்களா? சொந்த விஷயம் சபைக்கு வர வேண்டியதில்லையே. சோழ நாட்டு தளபதியின் தர்மபத்தினியே அந்நாட்டு குலவிளக்கை அணைத்து விட்டாள் என்ற அபகீர்த்தி உன்னை சார வேண்டாம் என்றுதான் அவளை சிறையில் அடைத்தேன். புரிந்ததா? நீ சொல்வது போல் அவள் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால் சிறை என்ன, சோழ நாட்டின் நடு வீதியை நிற்க வைத்து சித்திரவதை சித்தமாயிருக்கிறேன். கொண்டு வர இளவரசரின் பணத்தை சிறந்த வைத்தியை கொண்டு பரிசோதித்து பார்ப்போம். பாம்பு கடி என்பது உண்மையானால் தண்டனை உனக்கு, விஷம் கொடுத்தது உண்மையானால் தண்டனை அவளுக்கு. எங்கே இளவரசன் சவம்? சவம் வேண்டுமா? தருகிறேன். வல்லவனா, உனக்கே இந்த நிலை வந்தது? நான் தான் வேதநாயகம். என்னோட ஆக்கிரமிப்பு. சாமி, பாம்பு கடிங்கிறது நிச்சயம் ஆயிடுச்சுங்க. ஆனா உசுறு மாத்திரம் கொஞ்சம் ஊசலாடிக்கிட்டு இருக்குதுங்க. அப்படியா? ஆமா, எங்க வழக்கப்படி மகுடி ஊதி அந்த பாம்பை வரவழைக்கிறேனுங்க. இன்னைக்கு பொழுதுக்குள்ள அந்த பாம்பு வந்து கடிச்சு விஷத்தை எடுத்துட்டா குழந்தை பிழைக்குமுங்க. இல்லாட்டி போனா என் மேல குறை சொல்லாதீங்க. சீக்கிரம் ஏற்பாடு செய். அதுக்கு இப்ப என்னென்ன தேவை? முட்டை, எண்ணெய், பால் எல்லாம் வேணுங்க. இதாங்க சாமி, இவரை கடிச்ச பாம்பு வந்ததுங்கன்னா நேரா வந்து விஷத்தை திரும்பி எடுத்துக்கோங்க. மத்த பாம்புகள்லாம் வந்ததுன்னா இந்த முட்டை, பால் எல்லாத்தையும் குடிச்சிட்டு போயிடுமுங்க.
என்னங்க சாமி, சூரியனும் மறைய போகுதுங்க. எத்தனையோ பாம்புங்க வந்துருச்சுங்க. ஆனா இவரை கடிச்ச பாம்பு மாத்திரம் இன்னும் காணாமுங்க. இவ்வளவு நேரம் வராத பாம்பு இனியா வரப்போகுது. காமுக நெஞ்சில் நீதி இல்லை, காமுக நெஞ்சில் நீதி இல்லை, அவர்க்கு தாய் என்றும் தாரம் என்றும் பேதம் இல்லை. காமுக நெஞ்சில் நீதி இல்லை, அவர்க்கு தாய் என்றும் தாரம் என்றும் பேதம் இல்லை. காமுக நெஞ்சில் நீதி இல்லை. தீமைகள் போல் அவர்க்கு செல்வமில்லை, கொலை செய்வதை போல் ஒரு இன்பமில்லை. தீமைகள் போல் அவர்க்கு செல்வமில்லை, கொலை செய்வதை போல் ஒரு இன்பமில்லை. மாதங்கள் வாழ்வில் காவலுமில்லை, மானமும் ஜீவனும் வாழ்வதும் இல்லை. காமுக நெஞ்சில் நீதி இல்லை, அவர்க்கு தாய் என்றும் தாரம் என்றும் பேதமில்லை. காமுக நெஞ்சில் நீதி இல்லை. காவியம் போற்றுகின்ற வீரமெல்லாம் மலர் காவிரி மண்டல செல்வமன்றோ. காவியம் போற்றுகின்ற வீரமெல்லாம் மலர் காவிரி மண்டல செல்வமன்றோ. வீரர்களாலே சீர்பெறும் நாடும் தீயவர் கால்களில் பாழ்படும் அன்றோ. காமுக நெஞ்சில் நீதி இல்லை, அவர்க்கு தாய் என்றும் தாரம் என்றும் தாய் என்றும் தாரம் என்றும் பேதமில்லை. காமுக நெஞ்சில் நீதி இல்லை. அண்ணா, சுந்தரா, சுந்தரா, சுந்தரா. கிங்கனே, இந்த கருணாகரம் பண்ற அட்டகாசமும் கொடுமையும் இந்த ஊர் ஜனங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல. மகாதேவி அம்மா அவன் படுத்துற பாட்டை நினைச்சா
எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? இத பத்தி நாம பேசணும், நம்மதெல்லாம் நம்ம கிட்ட இல்ல. இதுக்கு என்ன பண்றது புரியலையே. அப்படி செய்யறா என்ன? முன்ன நம்ம 3வது தளபதி அங்க இருந்தாரு பாரு, வேதநாயகம். அவர்கிட்ட சொன்னா ஏதாவது ஒரு வழி பிறக்கும்னு எனக்கு தோணுது. நீ போய் சொல்லேன்க்கா. நானா? இந்த ராத்திரி இல்லையா? ஐயோ, ஏன்? என் புருஷன் வந்தா அவ்வளவுதான், வேற வேணே வேண்டாம். ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு உனக்கு தெரியுமல்ல. ஓக்கா. அப்படி செய்தா என்ன? என்னங்க ஏன் என் மேல சந்தேகமா? உன் மேல சந்தேகப்படுவேனா? நீதான் எனக்கு நண்பனுக்கு நண்பன், சிநேகிதனுக்கு சிநேகிதமாச்சே. அதை எவ்வளவு சீக்கிரமா சொல்லணுமோ சொல்லிடு. ஏன்னா அவளை நம்ப முடியல. ஓஹோ, என்றுமில்லாமல் இன்று நான் இரவிலே காண வந்த காரணத்தை கேட்கிறாயா? கேள். எப்பொழுதும் உன் கணவனை தேடிதான் வருவது வழக்கம். இன்று உன்னை காண வந்திருக்கிறேன் தனிமையாக. ஆசை என்ன? ஆம் வசந்தா, உன் அழகு என்னை சித்திரவதை செய்கிறது. நான் செத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை காதலி. பிறகு பார், இந்த நாட்டிலே பாதி ராணி நீதான். ஓஹோ, ஏன் என் மேல் சந்தேகமா? இதோ பார், இப்போது நாடே கருணாகரன் கையில் இருக்கிறது. அந்த கருணாகரன் என் கையிலே இருக்கிறான். என்ன வேண்டும் சொல், செய்கிறேன். அப்படியா? என் மேல உங்களுக்கு காதலா? காதல் என்றால் எப்படிப்பட்ட காதல்? சாதாரண காதல்? கருங்காலி காதல், உறுதியானது. அப்போ நீங்க கிங்கினிய காதலிக்கலையா? கிங்கினி, அவளை நான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன். அது கல்யாணம், இது காதல். மானை பழிக்கும் விழியே, மனதை பறிக்கும் மொழியே, தேனை பழிக்கும் கனியே, தேடி வந்தேனே உன்னை. கண்ணே, உன் திருமுகத்தை ஒரு முகமா தீர்ப்பு, உன் திருமுகத்தை ஒரு முகமா தீர்ப்பு, இந்த பக்கம் தீர்ப்பு ஏமா வெறுப்பு, உனக்கு என்ன வந்தாலும் நானே பொறுப்பு, நானே பொறுப்பு. உன் திருமுகத்தை ஒரு முகமா தீர்ப்பு, இந்த பக்கம் தீர்ப்பு ஏமா வெறுப்பு, உனக்கு என்ன வந்தாலும் நானே பொறுப்பு, நானே பொறுப்பு. உன் திருமுகத்தை ஒரு முகமா தீர்ப்பு. ஐயோ அம்மாடி. காதலுக்கும் கண்ணிலே தெரியுமா, பட்டா கலாபதியான புடனே முடியுமா? காதலுக்கும் கண்ணிலே தெரியுமா, பட்டா கலாபதியான புடனே முடியுமா? கொஞ்சம் கருணை வச்சு மனசரங்கி கண்ணாளா, கருணை வச்சு மனசரங்கி கண்ணாடா, ஆசை கண்ணாளா என சொன்னா போதும். திருமுகத்தை, உன் திருமுகத்தை ஒரு பக்கமா தீர்ப்பு, இந்த பக்கம் தீர்ப்பு ஏமா வெறுப்பு, உனக்கு என்ன வந்தாலும் நானே பொறுப்பு, நானே பொறுப்பு. உன் திருமுகத்தை ஒரு முகமா தீர்ப்பு. சரியா?
அம்மாடி. கலியுக அர்ஜுனன கண்ணால பாரு, திரும்பி கண்ணால பாரு. கட்டளைக்கு முன்னே விட்டா கதி இல்லை வேறு, கட்டளைக்கு முன்னே விட்டா கதி இல்லை வேறு, எனக்கு விதி இல்லை வேறு. உன் திருமுகத்தே உன் திருமுகத்தே ஒரு முகமா திருப்பு, இந்த பக்கம் திருப்பு, ஏமா வெறுப்பு, உனக்கு என்ன வந்தாலும் நானே பொறுப்பு, நானே பொறுப்பு. என்ன இது சண்டை போடுறீங்களா இல்ல சல்லாம பண்றீங்களா? மண்ணம் கட்டி. ஐயோ என்னது ஒண்ணும் புரியலையே. தங்கச்சி இன்னைக்கு உடம்புக்கு நல்ல என்ன என்ன? இவ்வளவு நேரம் காதலி, இப்ப தங்கச்சியோ? அது யாரு இவ காதலி? அதுவா, உன் மேல காதலாம் இந்த நாட்டுக்கு ராணி ஆக்க போறாராம். ஏயா உடம்பு எப்படியா இருக்கு உனக்கு? உடம்பு நல்லா இருக்கேன் தங்கச்சி. நான் சொல்றது கேளு தங்கச்சி, போறவங்க நடிப்பு. நான் சொல்றது கேளு. என்னமோ இருக்கிறதுனாலதான் இவ்வளவு தைரியமா அவட்ட வந்து பேசியிருக்காரு. என்னடி இருக்குது? அந்த முத்துக்குளம் சொன்னது வாஸ்தவம் தான். என்ன சொன்ன முத்துக்குளம்? உன் புருஷன் உன்னை சந்தேகப்படுறது கணக்கா தான் இருக்குது. டேய் நான் அடக்கி பேசுடி, அடக்கி பேசு. அத்தி வழுத்துதான் அது போச்ச காட்டம். புட்டிச்சு ஒட்ட நறுக்கி போடுவோம் நறுக்கி. ஆமா டேய் உனக்கு முழுசா பாப்பா மனசு வரலையா? இந்த வசந்தவல்லி வலிய சண்டைக்கு போக மாட்டான், வந்த சண்டையை விட மாட்டான். ஆமா வாடி. அதுக்கு நான் கலச்சவல்ல வாடி பாக்கலாம். வாடினா வாடினா வாடி நீ வா அப்படி. வா அந்த பக்கம் போய் அப்படி போக அப்படியே. உடம்புல எது எங்க இருக்க பாத்துக்கிறேன். சரியா இருக்கு தங்கச்சி. எல்லாம் உன் புருஷன் நடத்த சொன்ன நாடகம் இது. என்னது? அவன் தான் உன் காதலை பரிசோதிக்க சொன்னாமா. என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடுமா. ஐயோ அம்மா பாவி, ஐயோ அந்த ஆள் ஒரு மனுஷனா? அம்மா எல்லாம் என் தலைவிதி. ஐயோ அம்மா உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டுமா. நான் வரேன். ஐயோ அக்கா ஐயம்மா என்ன மன்னிச்சிடுங்க. பத்திரமா மாமா கூட இருக்கணும். சரி வல்லப்பா சீக்கிரம் புறப்படு. அம்மா, உன் மழலை மொழி கேட்டு மகிழ் இங்கு நான் இருக்கிறேன். ஆனா உன் அப்பா எங்கேடா இருக்கிறார்? அவர் எங்கே இருக்கிறார்? இதோ இருக்கிறேன் மகாதேவி. மகாதேவி மகாதேவி, உன்னை இந்த நிலையிலா நான் பார்க்க வேண்டும்? நாகத்தை நம்பினீர்கள், அது நச்சுப்பல்லை காட்டிவிட்டது. அத்தா, இப்போதுதான் நம் கண்மணி அம்மா என்றான். அந்த இன்ப மொழி கேட்க என் பக்கத்தில் தாங்கள் இல்லையே என்று ஏங்கினேன். என் ஏக்கம் தீர்க்க வந்து விட்டீர்கள் அத்தா. கவலைப்படாதே மகாதேவி, அதையெல்லாம் பற்றி பேச நேரம் இல்லை. வா அத்தா. சுந்தரம் எல்லாம் எனக்கு தெரியும். வா.
வல்லவ மாவீரரே, வருக வருக. செல்லையா, அருமையான ஆழம். நன்றியுள்ள வேலைக்காரனுக்கு இலக்கணமே நீதான். முன்கூட்டி திட்டம் போட்டால் கூட இவ்வளவு கச்சிதமாக நடக்காதே. இந்தா, இப்போதைக்கு இந்த பரிசு. பரிசு என்ன எஜமான்? அரசு உங்களுக்கே நிலைத்து உங்கள் அருகிலேயே நான் இருந்தால் அது போதாது. எஜமான், இவன் என்னை அவமானப்படுத்தியதற்கு இவ்வளவு விரைவிலே பழுதீர்த்துக் கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் தப்புவதற்கு பார்த்தான். நான் தான் சாமர்த்தியமாக ஏமாற்றி இங்கு அழைத்து வந்தேன். பார்த்தீர்களா, இந்த பாவையை நம்பாதீர்கள் என்றேன். கேட்டீர்களா அத்தா? கலங்காதே மகாதேவி. எத்தனை துரோகிகள் நம்மை சுற்றி இருந்தாலும் எல்லத்தனையும் அசைத்து விட முடியாது. கருணாகரா, உன் திட்டங்கள் பறித்து விட்டன என்று திமிர் கொண்டு அலையாதே. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்பதை மறவாதே. தத்துவஞான வித்தகரே, உமது சரித்திரத்தின் கடைசி நாள் இது. என்ன பேச வேண்டுமோ பேசும். பேசுவதென்னடா பித்தம் பிடித்தவனை? அரசை சதுரங்கமாக்கி அரசகுமாரனை ஆட்டக்காயாக்கி உன் வெறித்தனத்தை நடத்துவதற்கு நீ செய்யும் முயற்சியின் கடைசி அங்கம் இது. ஐயோ பாவம், சாக கிடக்கும் நோயாளி மனமாக போகும் இளைஞனுக்கு மரணம் வந்து விட்டது என்று கதறினானாம். வல்லபா, நீ சொல்ல வேண்டியவர்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டாயா? நீ நல்லவன் என்பதால் முன்கூட்டியே அறிவிக்கிறேன். நாளை நீ உயிருடன் இருக்கப் போவதில்லை. எஜமான், இவனை கொல்வதில் பயனில்லை. முதலில் இவனை குருடாக்குங்கள். இவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு இசையும் வரை சித்திரவதை செய்து கொண்டே இருப்போம். மெச்சினேன் உன் யோசனைக்கு. வல்லபா, உன்னை கொல்லப் போவதில்லை, குருடாக்கத்தான் போகிறேன். குருடாக்கு திறந்தகன் திறந்தபடி இருக்க பார்த்த பொருளை பகுத்துணர முடியாத சிந்தனை குருடர்களே, உங்களுக்கு கண்ணிலே இதயம், எனக்கு இதயத்திலே கண். இந்த குருட்டு வல்லவன் இருட்டறையிலே புரண்டார் உன் அக்கிரமங்களை அம்பலப்படுத்தாமல் விடவே மாட்டான். என்ன செய்வாய்? கம்பிகளுக்கு இடையில் நின்று கச்சிப்பாயா, கனல் கக்குவாயா? வல்லவா, உன் கண்களுக்கு எந்த காட்சி விருந்தாக இருக்கிறதோ அந்த இனிமையான காட்சியை என் கண்கள் ரசிக்கட்டுமே. துரோகி, நீ வேறு நான் வேறா? மானம் கட்டவனை, மானத்தையே பெரிதாக கருதி வாழும் சமுதாயத்தில் காமத்தையே வாழ்வாக கருதும் இழிந்தவனை காட்டு விராண்டிய அறிவை குருடாக்கி, ஆத்திரத்தையே பொருளாக்கி, செயலையை இழிவாக்கி உன் முடிவு கட்டத்தில் வந்து நிற்கும் அயோக்கியனை, உன் கைமைத்தனமான ஆசையில் ஒரு அணு கூட நிறைவேறாது. அதைத்தான் பார்க்க போகிறேன். வல்லபா, கணவனையும் மனைவியையும் ஒரே நேரத்தில் சந்தித்து விட்ட கருணாகரன் அடுத்த கட்டம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதை பார்க்காமலா போக போகிறான்? தாயை பெண்டால நினைக்கும் சண்டால மிருகமே, உன்னை பேசாத மடையா. நானும் பொறுத்து பொறுத்து பார்க்கி மாநிலம் புகழும் ஒரு மாவீரன் முன்னால் என்று மரியாதை இல்லாமலா பேசுகிறார். அவரை பார், அகிலத்தை கட்டி ஆடும் சர்வ வல்லமை படைத்த அந்த திருமேனியை பார். நினைத்ததை முடித்து காட்டும் அந்த நெஞ்சின் குணத்தை பார். கண்கள் கூசவில்லை? கூசத்தான் செய்கின்றன. மானங்கட்ட மிருகத்தையும் காட்டி கொடுக்கும் கைவனையும் காணும் என் கண்கள் கூசத்தான் செய்கின்றன. கூசுகிற உன் கண்களை குருடாக்குகிறேன் பார். இதமா, இனி பொறுப்பதில் பயனில்லை. பெண்குலம் போற்றி புகழும் உங்களை பேசாத பேச்செல்லாம் பேசிவிட்டான். நீங்கள் சகிக்கலாம், நன்றியுள்ள நான் சகிக்க முடியாது. இப்பொழுதே என் கையாலேயே இவன் கண்கள் இரண்டையும் பறித்து ரத்தத்தை இவன் முகமெல்லாம் தடவி கோரப்படுத்தி குற்றியலாக்கி நீச்சனை நிலைகட்டவனே என்று ஏசினால் தான் என் மனம் ஆறும். எஜமான், நடக்கத்தான். இவனை இந்த மேடைக்கு அழைத்து செல்லுங்கள். அப்பனே, உழுவே, பூச்சியே, உண்மை தேரையே,
எங்கே உன் ஆணவம்? எங்கே உன் ஆர்ப்பாட்டம்? எங்கே உன் வீர முழக்கம்? சிறைப்பட்ட புலியை, வேல் பாய்ந்த வேங்கையை, கருணையே வடிவமாம் கருணாகர வீரரை பார்த்து கனல் கக்கிய கண்கள் இவைதானே? காதல் மூதை பொங்கி ஒழிய மகாதேவியின் கட்டழகை கண்டு ரசித்த கண்கள் இவைதானே? இவை இருப்பதால் தானே உனக்கு இந்த எக்காலம் இருவாக்கும். கடைசியாக உலகத்தை பா, கடைசியாக உன் மனைவியின் முகத்தை பா. நன்றாக பார். இவரை கொண்டு சிறையிலே தள்ளுங்கள். ஐயோ, ஐயோ, மகாதேவி! 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 உன்னை பார்க்கவே முடியாது. எங்கே மகாதேவி? எங்கே இருக்கிறார் மகாதேவி? ஐயோ, சாபாஷ்! நல்லையா, நல்ல தீர்ப்பளித்து விட்டார்கள். எப்படி கண் இழந்து கதறுகிறான் கணவன்? கலங்கி என்னம்மா பயன்? எண்ணத்தை மாற்று, இதயத்தை கரைய விடு. இல்லையேல் மஞ்சள் அழியும், உன் மணக்கயிறு பறிபோகும், உன் மணவாளன் பிணமாவான். நீ தனியாவாய், எனக்கு கனியாவாய்.